இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்கு ஓட் போட போகிறீங்க? டிஎம்கேக்கு போட போகிறீங்களா? டிவிகேக்கு போட போகிறீங்களா? இல்லை ஏடிஎம்கேக்கு போட போகிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்குது பார்க்க. என்ன அப்படின்னா, என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஓட்டு வந்து நான் என்டிகேக்கு தான் போட்டேன். யார் போடுறாங்களோ இல்லையோ, எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பல இதில் வந்து இஷ்யூவில் வந்து இது இருந்தாலும் ரொம்ப வருஷமாக வந்து தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும். புதுசாக ஒரு மனுஷன் வந்துட மாட்டானா, எல்லாத்தையுமே மாற்றிட மாட்டானா அப்படின்னு வந்து நினைக்கிறப்போ நான் வந்து சீமான் அண்ணாவோட பேச்சில் வந்து நான் ஈர்க்கப்பட்டேன். அப்போ வந்து அவருக்கு என்னோடய முதல் ஓட்டை நான் போட்டேன். எங்கள் அம்மாவையும் போட சொன்னேன். அவங்க போட்டாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, போட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து வரல ஓகேவா. என்ன அப்படின்னா, விஜய் வந்திருக்காரு இந்த வாட்டி. ஓகே, விஜய் வந்த உடனே ஓகே, அவர் வரலனாலும் இவர் வந்துடுவார். புதுசாக ஒரு ஆள் வந்து எல்லாத்தையுமே மாற்ற போகிறாரு, விலைவாசி எல்லாமே கம்மி பண்ண போகிறாரு, பெட்ரோல் விலை, இப்போ வந்து கேஸ் விலை, இது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ண போகிறாரு, ஊழலை வந்து ஒழிக்க போகிறாரு, அப்படி இப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போடணும்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் வந்து என்னால் வந்து முடிவு பண்ண முடியல யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு. ஏன்னா வந்து நான் அவரோட கொள்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து ஒரு இலவசம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து நான் நினச்சேன். என்ன நினச்சேன்னா, இந்த பேருந்தில் வந்து பெண்களுக்கு முற்றிலுமான ஃப்ரீ, ஆண்களுக்கு கட்டணம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டு எல்லாருக்குமே வந்து சமமான டிக்கெட்கள் வழங்கப்படும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த மகளிர் உதவித்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. உண்மை எனக்கு வந்து மகளிர் உதவித்தொகை வந்து எனக்கு ரொம்பவுமே உதவியாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஒரு 5 மாதமாக வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்பவே உதவியாக தான் இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த உதவித்தொகை கொடுக்காம வாங்குகிற சம்பளத்திலேயே வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கிற மாதிரி. ஏன்னா வந்து விலைவாசிகள் எல்லாமே குறைக்கப்பட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி ஐடியாலஜிலாம் அவர் வந்து சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து பெண்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கே வந்து சொல்கிற மாதிரி, இந்த கல்யாணம் ஆனால் வந்து தாலி கொடுக்கணும், நகை கொடுக்கணும், குழந்த பிறந்தா மோதிரம் போடணும், அந்த மாதிரி சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. அன்னைக்கு எனக்கு கொஸ்டின் வந்துச்சு, இவருக்கு போடணுமா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ வந்து திடீர்னு என்டிகே வந்து என்னோடய ஃபீட்ஸில் மறுபடியும் வந்து ஃபுல்லாக எல்லா ரீல்ஸுமே என்டிகே. ஐயையோ, எனக்கு இப்போ மண்டை வெடிக்குது. எனக்கு யாருக்கு போடுறது